அதாவது பரீட்சை என்பது எங்களுடைய திறமையை காட்ட கிடைத்த ஒரு சந்தர்ப்பம். அந்த சந்தர்ப்பத்தை நாங்க மிக திறம்பட பயன்படுத்தி எங்களுடைய திறமையை மற்றவர்களுக்கும் எங்களுக்கு கூடி காட்டக்கூடியதாக இருக்கின்றது. எல்லாருடையும் திறமை இருக்கின்றது. அந்த திறமையை வளர்க்கிறது தான் இந்த முயற்சி. திறமை எல்லாருடையும் இருக்கின்றது. ஆண்டவர் எல்லாருக்கும் எல்லா உறுப்புகளையும் மனித உறுப்புகளை கொடுத்த மாதிரி எல்லாருக்கும் மூளையை கொடுத்திருக்கிறார், எல்லாருக்கும் ஆற்றலை கொடுத்திருக்கிறார். சிலர் சோம்பேறித்தனத்திலே அதை வளர்க்காம அப்படியே வைத்திருப்பார்கள். பலர் அதாவது முயற்சி உள்ளவர்கள் அதை வளர்த்து உன்னத நிலை அடைகிறார்கள். அப்ப இப்ப நீங்க செய்கிறது உங்களுடைய திறமையை வளர்க்கின்ற செயல் என கருதி கொண்டு நாங்கள் பயிற்சியினுள் நுழைவோம். இப்ப உங்களுக்கு நான் என்னுடைய எதிர்பார்ப்பு வினாக்களை உள்ளடக்கிய வெற்றிக்கனிகள் என்கின்ற இதழின் ஒரு பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் தரப்போகின்றேன் பிள்ளைகள். இதனை கற்பதன் மூலம் நீங்க உங்களுடைய முழு ஆற்றலையும் வெளிக்காட்டக்கூடிய ஒரு திறமையை பெறுகிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இப்ப நாங்க 11வது வினாவுக்கள் நுழைகின்றோம். 11வது வினா, பின்வரும் உருநிலையினால் காட்டப்படும் 4 சந்தர்ப்பங்களையும் ஒரு குறித்த ஒழுங்குமுறையில் ஒழுங்குபடுத்தும் போது ஒரு குறித்த செயல்முறை குறிப்பிடப்படுகின்றது. அதன் சரியான ஒழுங்குமுறை இடம்பெறும் விடை யாது? இந்த வினாவுக்குரிய தலைப்பு என்னென்றால் தகவல்களை ஒழுங்கு அமைக்கும் ஆற்றல். இப்ப ஒரு தகவல், ஒரு நிகழ்வு, அதாவது நிகழ்வுகளை தகவல்களாக நாங்க வெளிப்படுத்தலாம். அந்த நிகழ்வு ஒரு ஒழுங்கில தான் நடக்கும். ஒழுங்கு மாறி நடக்க முடியாது. நீங்க இப்ப காலையில எழுந்திருக்கிறீர்கள், காலை வகுப்புல பங்கு பெற்றுகிறீர்கள், பாடசாலைக்கு போறீர்கள், படிக்கிறீர்கள், பயிற்சிகள் செய்கிறீர்கள், பிறகு வீட்டுக்கு வருகிறீர்கள், உங்களுடைய மாலை விளையாட்டுகளில் ஈடுபடுகிறீர்கள். இந்த நிகழ்வுகள் எல்லாம் ஒன்றன்பின் ஒன்றாக ஒழுங்காகத்தான் நடக்குது. ஒன்று அதுக்கு முந்தி நடக்க முடியாது. இப்ப நீங்க காலையில எழுந்த உடனே மாலையில விளையாட முடியுமா? இல்லை. நீங்க காலையில எழுதுறீர்கள், காலை போல பங்கு பற்றியல், பாடசாலை போறீர்கள். அப்ப இது எல்லாம் தகவல்களை ஒழுங்கமைக்கும் ஆற்றல். இது உங்களுக்கு ஒரு பாட தலைப்பாக இருக்கின்றது. இப்ப இதுல சொல்லப்படுகின்றது இந்த உரு நிலை. இது குறுக்களாக படங்கள், சித்திரப்படங்கள் தரப்பட்டிருக்கு. 4 சந்தர்ப்பங்கள் ஒரு குறித்த ஒழுங்குமுறையில் ஒழுங்குபடுத்தும் போது இந்த 4 சந்தர்ப்பங்களையும் ஏதோ ஒரு ஒழுங்கு தகவல் ஒழுங்கமைப்பின் படி ஒழுங்குபடுத்தும் போது அதன் சரியான ஒழுங்குமுறை இடம்பெறும் விடையாது. அப்ப அந்த ABCD என 4 உருப்படங்கள் இருக்கின்றது. அதை ஒழுங்கமைத்தால் எந்த விடை பொருத்தம் என கேட்கப்படுகின்றது. அப்ப உடனடியாக நாங்க இந்த படங்களை பார்க்க வேண்டும். தபாலகம் வந்துவிட்டேன். தபாலகம் என்பது போஸ்ட் ஆபீஸ். தபாலகம் செல்கின்றேன். தபாலகம் வந்துவிட்டேன். தபாலகம் செல்கின்றேன். தபால் விநியோகம் செய்ய போகின்றேன். தபாலை கொடுக்கின்றேன். அப்ப இதிலே எங்களுக்கு விளங்குறது என்னென்றால், தபாலை விநியோகம் செய்பவர் தபாலகத்திலே இருந்து புறப்பட்டு தபாலகத்தை வந்திருப்பார். வந்து அங்கிருந்து புறப்பட்டு தபால விநியோகம் செய்கிறார். தபாலகம் திரும்பி வாரார். அப்படி ஏதோ ஒரு நிகழ்வு இருக்கின்றது. ஆனா மொத்தத்துல நடைபெற நிகழ்வு என்னென்றால் கடிதம் கொடுக்கிறது. அப்ப நாங்க இந்த விடைகளை கொண்டு இந்த தகவலுக்கு எந்த விடை பொருத்தம் என பார்ப்பது இலகுவாக இருக்கும். நாங்க தகவலை பார்த்து விடையும் பார்க்கலாம், விடையை பார்த்து தகவலையும் பார்க்கலாம். இப்ப விடையை பார்ப்போம். முதலாவது விடை ACBD என்று இருக்கு. முதலாவது விடையில ACBD என்று இருக்கின்றது. AC என்பது தபாலகம் வந்துவிட்டேன்.
அப்ப அவர் நினைக்கிறதாக அங்க காட்டப்படுகின்றது. சி என்பது தபால் விநியோகம் செய்ய போகின்றீர். அப்ப ஒருவர் காலையிலே தபாலகம் வந்திருக்கிறார், அவர் தபாலை விநியோகம் செய்ய போகின்றார். பி என்பது தபாலகம் செல்கின்றீர். அப்ப வந்து போய் அவர் தபாலை இன்னும் கொடுக்க இல்லையே, அப்ப இந்த தகவல் தவறு. அப்ப இரண்டாவதை பார்ப்போம். ஏனென்றால் நாங்க இது தகவல் ஒழுங்கமைப்பு சரியானபடியே தெரிவிச்சுக்கிறோம். தபால் விநியோகம் செய்ய போகின்றேன். அப்ப தபால் விநியோகம் கொடுக்க போற அவர் போஸ்ட் ஆபீஸ் வந்ததை பத்தி இங்க தொடங்கல. அவர் போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து தபாலை விநியோகம் செய்ய போகின்றார் ஸ்ரீ. தபாலை கொடுக்கின்றேன் டி. சரி, பொருத்தமாக இருக்கின்ற. தபால் விநியோகம் செய்ய போன பிறகு தபாலை கொடுக்கின்றார். பிறகு பி தபாலகம் செல்கின்றேன். இது கொடுத்த பிறகு திரும்ப தபாலகத்தை அவர் பெற வேண்டும். அப்ப பி தபாலகம் வந்துவிட்டேன், முடிந்து விட்டது, காரியம் முடிந்து விட்டது. அப்ப இந்த தகவல் ஒழுங்கமைப்பு பொருத்தமாக இருக்கின்றது. அப்ப இந்த நிகழ்வுகளை பார்த்து இந்த தகவல்களை ஒழுங்கமைத்து இந்த விடியை நாங்கள் அடைந்திருக்கிறோம். இது உங்களுடைய பாடத்துல வினாத்தாள் ஒன்றுக்குரிய விடயத்திலே ஒரு தலைப்பு. சரி மாணவ செல்வங்களே, நாங்கள் இனி அடுத்த வினாவை பார்வையிடுவோம். அடுத்த வினா, ஒரு சுவரில் தொங்கவிடப்பட்டுள்ள 5 பலகைகள் கீழே காட்டப்பட்டுள்ளன. அவை எல்லாவற்றையும் பயன்படுத்தி ஒரு மிகவும் சரியான வாக்கியத்தை பெறுவதற்கு குறைந்தபட்சம் எத்தனை பலகைகளின் அமைவை மாற்றுதல் வேண்டும்? இது ஒரு சுவர்ல 5 ஆணிகள் அடிக்கப்பட்டு அதுல 5 தகவல்கள் பலகைகள்ல எழுதப்பட்டு தொங்கவிடப்பட்டிருக்கு. அவை எல்லாவற்றையும் பயன்படுத்தி, அதாவது இந்த 5 தகவல்களையும் பயன்படுத்தி ஒரு மிகவும் சரியான வாக்கியத்தை பெறுவதற்கு, அப்ப இங்க பெறப்போறது சரியான வாக்கியத்தை பெறுவதற்கு குறைந்தபட்சம் இவ்வளவு குறைவான எத்தனை பலகைகளின் அமைவை மாற்றுதல் வேண்டும். அமைவை என்றால் அந்த இடத்தை மாற்ற வேண்டும். அப்ப இப்ப உங்களுக்கு கேள்வி விளங்கிவிட்டது. கேள்வி என்ன சொல்கின்றது என்றால், இங்க 5 பலகைகள் 5 ஆணிகள்ல பொருத்தப்பட்டிருக்கிற இது ஒரு சரியான வாக்கியமாக வருவதற்கு இந்த பலகைகள்ல சிலதே எங்கெங்கோ எல்லாம் மாற்ற வேண்டி இருக்கு. நான் சும்மா கேள்றேன், மாற்ற வேண்டி இருக்கு. அந்த மாற்றங்களின் எண்ணிக்கை எத்தனை என்று கேட்கப்படுகின்றது. அப்ப எங்களுக்கு வாக்கிய அமைப்பு விளங்க வேண்டும். ஒரு நாங்கள் என்ற கட்டுரை என்ற வாக்கியங்களை எழுத இருக்கிறோம். அப்ப ஒரு வாக்கியத்தில நாங்க படித்திருக்கிறோம், வாக்கியத்தை கூற எழுவது எழுவாய், கூறி முடிப்பது பயனிலை, கூறப்படுவது செயற்படு பொருள். அப்ப ஒரு வாக்கியம் இந்த ஒழுங்குதான் எங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு வாக்கியத்தின் 3 கூறுகள். அப்ப இந்த 3 பகுதிகளும் சரியாக இருக்கணும். பயனிலை என்பது இறுதியில இருக்கணும் எங்களை பொறுத்தவரை. இப்போத ஆரம்ப படிக்கிற எழுவாய் என்பது முன்னுக்கு இருக்கணும், மாறி இருக்கலாம், செய்யப்படுபவன் நடுவில் இருக்கணும். இதான் வாக்கிய ஒழுங்கு. அப்ப இதன்படி நாங்கள் இதுல இந்த வாக்கியத்தை ஒழுங்கமைப்போமாய் இருந்தால் நிற்கின்றேன் என்பதுதான் இங்க பயனிலையாக வரக்கூடிய வினைச்சொல். அப்ப அது 5ஆவதாக இருக்க வேண்டும். அப்ப நிற்கின்றேன், எப்படி நிற்கின்றேன்? அப்ப நாங்க இந்த வாக்கியத்தை ஒழுங்கமைத்து கீழே எழுதுகின்ற போது சில துண்டங்கள் சரியான இடத்துல இருக்கும். அப்ப மற்றவற்றை மட்டும் இடம் மாற்றினால் போதுமானது. அப்ப நிற்கின்றேன் இதுல யார் என்பதன் மூலம் எழுவாய் வருது எங்களுக்கு. யார் நிற்கின்றேன்? நான். அப்ப நான் இங்க வருதல் வேண்டும். நான் நிற்கின்றேன் எங்கு? அதாவது யாரை, எதை, எவற்றை என்பது செயற்பட பொருளாக வரும். நான் எங்கு நிற்கின்றேன்? நான் வரிசையில் நிற்கின்றேன். அப்ப இந்த வரிசையில் என்பது நான் வரிசையின் தொடக்கத்தில் இருந்து 5ஆவதாக நிற்கின்றேன். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க. இது கஷ்டமான பயிற்சி அல்ல, புரிந்து கொள்வதுதான் முக்கியம். இப்ப முதலாவது நான்
வரிசையின் தொடக்கத்திலிருந்து ஐந்தாவதாக நிற்கின்றேன். இதுதான் வாக்கிய ஒழுங்கு. அப்ப இதில் எந்தெந்த சட்டங்கள் சரியாக இருக்கின்றது? வரிசையின் என்பது சரியான இடத்துல இருக்குது, ஐந்தாவதாக என்பது சரியாக இருக்குது. மற்ற எல்லாம் மாற்றத்தான் வேண்டும். ஏன்? நான் என்பது இங்க மாற்ற வேண்டும், தொடக்கத்தில் இருந்து என்பது இங்க மாற்ற வேண்டும், நிற்கின்றேன் என்பது இங்க மாற்ற வேண்டும். அப்ப மாற்றங்களின் எண்ணிக்கை 3 என்பது தெளிவாகின்றது. அதாவது மாற்றங்களின் எண்ணிக்கை 3. இப்போ நாங்க பார்த்த 2 வினாக்களும் தகவல்களை ஒழுங்கமைக்கும் ஆற்றல். இனி நாங்கள் 13வது வினாவை பார்வையிடுவோம். 4 வகை எழுத்துக்கள் வீதம் இடம்பெறும் 3 அடைப்புகள் கீழே தரப்பட்டுள்ளன. இங்க 4 வகையான எழுத்துக்கள் இருக்கின்றன. அதாவது தமிழ் எழுத்துக்கள், ஆங்கில எழுத்துக்கள். அந்த 4 வகையான, இங்க பாருங்க, 4 வகையாக எழுத்துக்கள் இருக்கின்றது. 1 2 3 4, 1 2 3 4, 1 2 3 4. இதை வைத்துத்தான் கேள்வி கேட்கப்படுகின்றது. 4 வகை எழுத்துக்கள் வீதம் இடம்பெறும் 3 அடைப்புகள் கீழே தரப்பட்டுள்ளன. சரி, 3 அடைப்புகள் 4 வகை எழுத்துக்கள் உள்ளதாக தரப்பட்டுள்ளது. இப்ப கேள்வி என்ன? ஒரு ஒன்றிலும் ஒரு 2லும் இருக்கும், இது 2லும் இருக்க வேண்டும். ஆனா ஒரு 3ல் இல்லாத எழுத்துக்கள் எவை? அப்ப முதல்ல 1லையும் 2லையும் இருக்கக்கூடியதும் 3வதில் இல்லாத எழுத்தும் எவை என்று கேட்கப்படுகின்றது. அப்ப நாங்க இது என்ன செய்யணும்? அவதானிக்கணும். அவதானிக்கிற ஆற்றல். அதாவது இதுல ஒற்றுமை வேற்றுமை தொடர்பு போல அவதானித்து விடையளிக்க நாங்க பழக வேண்டாம். அப்ப இது எப்படி அவதானிக்கிறது? நாங்க விடையோடு அவதானிக்கிறதா, அல்லது அந்த ஒவ்வொரு அடைப்பிலையும் இருக்கிறது இருக்கிறா இல்லையா என்று அவதானிப்பதா இலகு என்றால் விடையோடு அவதானிக்கிறது இலகுவாக இருக்கும். இப்ப பாருங்க, அப்படியே அவதானிப்பது என்றால் ஆனா இங்க இருக்குது இங்க இல்லை, அப்ப கேள்விக்கு பொருந்தாது. ஏன்? 1லையும் 2லையும் இருக்க வேண்டும். சி என்பது இங்கே இருக்கின்றது, இங்கேயும் இருக்கின்றது, இங்கேயும் இருக்கின்றது, அப்ப அதுவும் கேள்விக்கு அடங்காது. அடுத்தது சானா என்பது இங்கே இருக்கின்றது, இங்கே இருக்கின்றது, இங்கேயும் இருக்கின்றது, அதுவும் அடங்காது. அப்ப எந்தான் அப்படி அடங்கும் என்பது இங்க பார்ப்போம். இதுக்குள்ள இருக்குது. ஏன்? 1லையும் இருக்கணும், 2லையும் இருக்கணும், ஆனா 3வதுக்கு அது இல்லை. அப்ப எண் என்பது 3வதுக்கு 1லையும் 2லையும் இருக்கின்றது, ஒரு 3லே இல்லை என்பது எங்களுக்கு தெளிவாகின்றது. இதை பார்க்கறதுக்கு நாங்க இந்த அடைப்புகள்ல உள்ள எழுத்துக்களை ஒப்பிட்டு பார்க்கறதை விட விரைவாக பார்க்க வேண்டும் என்றால் நாங்க விடையை கொண்டு பார்ப்பது இலகுவாக இருக்கும். ஏனென்றால் நாங்க மிக விரைவாக விடையளிக்கணும். அப்ப இந்த சானாவை மட்டும் பார்க்கிறோம். சானா இங்கே இருக்குது, இங்கே இருக்கு, இங்கே இருக்கு, அப்ப இது விட வராது. இந்த சியை மட்டும் பார்க்கிறோம், இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இதுவும் வராது. அப்ப எங்களுக்கு விடை இது என்று தெரிந்து விட்டது. சரி, அது இருக்கும் பார்ப்பதற்கு இதுல இருக்கின்றது, ஏன் இதுல இருக்கின்றது, இங்கே இல்லை. ஆனால் 3வது விடை பொருத்தமானதாக இருக்கின்றது. இப்படியாக பரீட்சை இலகுவாக இருக்கின்றது. பரீட்சைத்தால வாசித்து விளங்குற ஆற்றல் தான் எங்களோட உண்மையான திறமை என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். இப்ப நாங்க 14வது வினாவுக்குள் நுழைவோம். தரப்பட்டுள்ள சட்டகத்தில் உள்ள இலக்கங்களின் கூட்டுத்தொகை 7 ஆக இருக்குமாறு மேலிருந்து கீழாக அல்லது இடமிருந்து வலமாக இருக்கும் சந்தர்ப்பங்களின் எண்ணிக்கை யாது? இதுல கேட்கப்பட வேண்டும், தரப்பட்டுள்ள சட்டகத்தில் உள்ள இலக்கங்களின் கூட்டுத்தொகை 7ஆக இருக்கணும் என்றால் 2 இலக்கங்களை கூட்டுவதன் மூலம் 7 வரணும். அதாவது 3 இலக்கத்தை அல்ல. இந்த சட்டகத்தில் இருக்கிற இலக்கங்கள்ல மேலிருந்து கீழாக, மேலிருந்து கீழாக என்றால் நிழல், கீழிருந்து மேலாக என்றாலும் நிழல். அதாவது மேலிருந்து கீழாகவோ அல்லது கீழிருந்து மேலாகவோ, நிழலாகவோ அல்லது நிறையாகவோ, நிறை என்பது வரிசை, நிறையாகவோ
அடுத்தடுத்து வரும் இரு இலக்கங்களை கூட்டுவதன் மூலம் 7 வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் எத்தனை இருக்கின்ற கேட்கப்படுகின்றது. அப்ப நாங்க முதல்ல இதுல மேலிருந்து கீழாக என்று முதல் கேட்கப்பட்டபடியா மேலிருந்து கீழாக இருக்கின்றவற்றை எண்ணி பார்ப்போம். மேலிருந்து கீழாக 7 வரக்கூடிய சந்தர்ப்பம் இதையும் கூட்டினால் 7 வரும். இதையும் கூட்டினால் 7 வரும். இதையும் கூட்டினால் 7 வரும். மேலிருந்து கீழாக மற்ற ஒன்றுமே வராது. மற்ற எந்த 2 கூட்டினாலும் 7 வரவில்லை. அப்ப எங்களுக்கு மேலிருந்து கீழாக வந்த எண்ணிக்கை, அதாவது மேலிருந்து கீழாக கூட்டி 7 வந்த எண்ணிக்கை 3 என்பது தெளிவாகின்றது. இனி நாங்கள் இடமிருந்து பலமாக, அதாவது நிறையாக எத்தனை வரும் என்று பார்ப்போம். இடமிருந்து பலமாக என்று கேட்டிருக்கு. அப்ப இடமிருந்து பலமாக எத்தனை கூட்டினால் 7 வரும். முதலாவது இப்படி கூட்டினால் 7 வரும். இது ரெண்டையும் கூட்டினால் 7 வரும். இது ரெண்டையும் கூட்டினால் 7 வரும். இது ரெண்டையும் கூட்டினால் 7 வரலாம். இது ரெண்டையும் கூட்டினாலும் 7 வரலாம். அப்ப நாங்கள் எண்ணுவோமாக இருந்தால் இவற்றை எத்தனை இருக்குது என்று பார்ப்போம். 1 2 3 4 5 இருக்கின்றது. அப்ப நிறையாக இருப்பது 7 5கள் இருக்கின்றன. 5 இருக்கின்றது. அப்ப நாங்க இது ரெண்டையும் கூட்டினால் மொத்தம் 8 என்பது கேள்விக்கான விடையாக வருகின்றது. நன்று மாணவ செல்வங்களே, நான் அடுத்த வினாவினில் நுழைகின்றேன். 366 நாட்களை கொண்ட ஒரு நெட்டாண்டில், அது என்ன நெட்டாண்டு சாதாரண ஆண்டு என்பது உங்களுக்கு ஏற்கனவே புரிந்திருக்கும். ஆயினும் நான் விளக்கம் தாரேன். அதாவது பூமி சூரியனை சுற்றுவதால் தான் 4 பருவகாலங்கள் உண்டாகின்றது. பூமி தன்னைத்தானே சுற்றுவதால் இரவு பகல் உண்டாகின்றது. சூரிய வெளிச்சம் பட்டால் பகல், சூரிய வெளிச்சம் படாத வேளை இதான் இரவு பகல் உண்டாகின்றது. இப்படியாக இந்த பூமி ஒரு நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றுகின்றது. நான் இப்ப சும்மா ஒரு படமாக கிரிக்காட்டுறேன். இதான் சூரியன் என்று வைத்துக் கொள்வோம். சூரியன் பிரகாசமாக காட்டுகிறோம். இப்ப இதுதான் பூமி என்று வைத்துக் கொள்வோம் சின்னனாக. இந்த பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கின்றது. தன்னைத்தானே சுற்றுகின்ற போது வெளிச்சம் படுகிற பக்கம் பகல், படாத பக்கம் இரவு. இது மட்டுமல்லாமல் இந்த பூமி என்ன செய்கின்றது, இந்த சூரியனை இப்படியே சுத்தி கொண்டது நீள்வட்ட பாதையில சுத்துகின்றது. இப்படியே சுத்தி கொண்டு வருகின்றது. அப்ப பூமி ஒரு இடத்துல நிக்கல, மிக வேகமாக சுத்துது. அது எங்களுக்கு தெரியாம இருக்கிறது காரணம் என்று எங்களை பூமி இழுத்து கொண்டு இருக்கு, புவி ஈர்ப்பு சக்தி. அப்ப எங்களுக்கு பூமி அசைவதே தெரியல. இது ஒரு பெரிய பிரபஞ்சத்தின் ஒரு மர்மம். நாங்க எல்லாம் ஏதோ பெர்மனண்டா வீடுகள் கட்டிடங்களுக்கு இருக்கிறதா நினைக்கிறோம். நாங்க ஒரு அந்தரத்துல இருக்கிறோம். அப்ப இந்த பூமி சூரியனை இப்படி ஒரு நீள்வட்ட பாதையில சுற்றுகின்ற போதுதான் 4 வகையான பருவகாலங்கள் வருகின்றது. இப்ப உதாரணத்துக்கு முதல் 3 மாதமும் மாரிகாலம் என்றால், மாரிகாலத்துக்கு பிறகு வருகின்ற 3 மாதங்களும் இளவேனிற் காலம், வசந்த காலம். பிறகு வர்றது கோடை காலம், வெயில் காலம். அதுக்கு பிறகு வருவது இலை உதிர் காலம். அப்ப பாருங்க, இப்படியாக இந்த பூமி சுத்துவதால்தான் பருவகாலங்கள் மாறி மாறி வருகின்றன. அதாவது சில பிரதேசங்கள்ல தொடர்ச்சியாக மழை பெய்கிற பிரதேசங்கள் இருக்கின்றது, அது வேற விடயம். ஆனா பொதுவில கோடை காலத்துல வெயிலாகவும் மாறி காலத்துல மழையாகவும் இருக்கிற பிரதேசங்கள் நிறைய இருக்கின்றது. அப்ப இந்த மாறி காலத்துல மழையாக இருக்கிற பிரதேசத்துல பிறகு இளவேநீர் காலமாக இருக்கின்றது. அத வசந்த காலம் என்று சொல்றது. அதான் குளிர்ச்சியான காலம். மாறி காலம் வேண்டா ஒரே மழை. பிறகு 3 மாதம் கோடை காலம். அதுக்கு பிறகு மரங்கள் இலைகளை கொட்டுகின்ற காலம், இலை உதிர் காலம் என்று 4 பருவ காலங்கள். இந்த பூமி இப்படி சுற்றுவதற்கும் மேல 365 நாள் செல்கின்றது. இந்த 3 வருடத்துல சேருகின்ற கால் நாளையும் 4ஆம் வருடத்துல சேருகின்ற காலோடு சேர்த்து 4 வருஷத்துக்கு ஒரு லீப் வருடம் வரும். அப்ப இந்த கால கணக்குல லீப் வருடம் என்பது 4 வருடத்துக்கு ஒரு வரும்.
அப்ப எங்களுக்கு ஒரு வருடத்தை தந்து லீப் வருடம் ஆண்டு கேட்டால் 4ஆல வகுத்து மீதி வராவிட்டால் லீப் வருடம் என்பது தெரியும். சரி, இனி நான் கேள்விக்கு வருகிறேன். அப்ப இந்த வருடத்துல 366 நாட்கள் கொண்ட நெட்டாண்டில் நடுநாட்கள் செவ்வாய் புதன். உங்களை முதலில் எல்லாம் சொல்லி தந்திருக்கிறேன். நடு நாள் என்று வரணும் என்றால் அது ஒற்றை எண்ணாக இருக்க வேண்டும். இது இரட்டை எண். எப்படி தெரியும்? 2ஆல வகுத்தால் மீதி வராது. அப்ப இந்த இரட்டை எண்ணில நடுநாட்கள் 2 நாட்களாக இருந்தால் அவ்வருட ஆரம்ப நாளும் அவ்வருட இறுதி நாளும் குறிக்கும் கிழமைகள் எவை என்று கேட்கப்படுகின்றது. நல்ல அருமையான கேள்வி. கேள்வியை நல்லா புரிந்து கொண்டீங்களா? இதுதான் விடை காண்பது சுலபம். இவ்வாறு நீங்க பரீட்சையிலையும் கேள்விகளை வாசித்து விளங்கி விடை காண பயிற்சிவித்தால் நிச்சயமாக வெற்றி அடைய முடியும். இப்ப பாருங்க, 366 நாட்களை கொண்டது லீப் வருடம் என்பதை முதல் தெரிந்து கொண்டோம். இது இரட்டை எண் என்பதை தெரிந்து கொண்டோம். அப்ப 366 2ஆல நாங்கள் வகுப்போமாக இருந்தாலே நடுநாளை காண்பதற்கு நடுநாட்கள் 2 நாள் நடுநாளை காண்பதற்கு 2ஆல வகுத்தால் 1 2 மிச்சம் 1 16ல 8 16ல போன 2 2ல 366 நாட்கள். சாரி, 366 நாட்களை வகுத்தால் இது 3ல இங்க 6 வருகின்றது, 6ல 3. அப்ப 183 என்பது செவ்வாய்க்கிழமையாக இருக்கும். 184 அடுத்த நாளாக இருக்கும். அப்ப 183ம் 184 நடு நாட்களாக இருக்கின்றது. இப்ப கேள்வி என்ன? அவ்வருடத்தின் ஆரம்ப நாளும் இறுதி நாளும் குறிக்கும் கிழமைகள் எவை? ஆரம்ப நாள் என்றால் ஜனவரி 1ஆம் தேதியும் டிசம்பர் 31ஆம் தேதியும் குறிக்கின்ற நாள்கள் எவை என்று கேட்கப்படுகின்றது. இப்ப கவனிங்கோ, இதுல இந்த 183ல 7 நாட்கள், சாரி 183ல இந்த பேரடிக்கிறவர்கள் செட் பண்ணி இருக்கிறார்கள். இதுல சில உதவத்தவர்கள் என்றுதான் நான் அதை சொல்வேன். பேரடிக்க கூடாதுன்னு நான் சொல்லி இருக்கிறேன். பேரடிப்பவர்கள் காலக்கிரமத்தில வகுப்பிலிருந்து நீக்கப்படுவார்கள். அதாவது ஒரு வருத்தம். சரி, 183ல எத்தனை வாரங்கள் இருக்கின்றது என்று பார்த்தால் நாங்கள் 7ஆல வகுத்து பார்க்கணும். 7 நாள் தான் ஒரு வாரம். அப்ப நாங்க ஏனென்றால் இங்க 183வது செவ்வாய்க்கிழமை என்றால் 1ஆம் தேதி என்ன கிழமை என்று பார்ப்பதற்கு 183 7ஆல வகுத்தால் 7 2 14 13 7 5 35 வராது. அப்ப 5க்கு முதல் 28, 7 4 28. அதாவது இதை நாங்கள் வகுத்து பார்க்கிறோம். அதாவது 7ஆல வகுக்கிறோம், 183 4ஆல பிரிக்கிறோம், 3 வருது, 183 366ல 7ஆல வகுத்தால் 7 2 14, 3 வருது, 33ல 7 4 28, 5 வருது. அது 1 வர வேணும். எனக்கு இது நான் தவற விட்டுவிட்டேன். சரி, பரவாயில்லை, நான் சொல்றேன் பாருங்க பிள்ளைகள். 365 வருடங்கள் உள்ள நாட்களை நாங்கள் முதல்ல 2ஆல வகுத்து பார்த்தோம். 2ஆல வகுத்தால் 2 2 1 மிச்சம், பிறகு 16 16ல 8. சரி, 8க்கு பிறகு அதுல 6ல 3 183ம் 184 தான் இருக்கின்றது. 183 நாங்கள் 7ஆல வகுத்தால் 1 மீதி வருகின்றது. அதாவது இப்படி பார்ப்போம், 183 7ஆல வகுத்து 7 2 14, 4 மிச்சம் 43ல 7 6 42. அப்ப 1 மீதி வருகின்றது. நான் இங்க 33 போட்டு இங்க கழித்தது போல. அப்ப 1 மீதி வருகின்றது. அப்ப 1 மீதி வந்தால் இந்த 1ஆம் தேதியும் செவ்வாய்க்கிழமையாகத்தான் சொல்றோம். அது உங்களுக்கு விளங்குதோ விளங்கியதோ தெரியல. ஏனென்றால் இங்கே சொல்லப்படுகின்றது நடுநாள் செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் என்றால் இந்த செவ்வாய்க்கிழமை தான் இந்த 26 வாரங்களிலும் இருக்கின்றது. 26 வாரம் செவ்வாயில இருந்து தொடர்ச்சியாக
செவ்வாய்க்கு அடுத்ததாக திங்கள் வரையில் உள்ள வாரங்கள், செவ்வாயிலிருந்து திங்கள் வரைக்கும் உள்ள 7 நாட்களும் 26 இருக்கின்றது. தயவு செய்து கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்க பிள்ளைகள். நான் சொல்லித்தர முறை சில பல கஷ்டம் போல இருக்கலாம், ஆனா இதை விட இலகுவாக நான் சொல்லித்தர முடியதில்லை. அப்ப 26 வாரங்களும், அதாவது செவ்வாயில இருந்து திங்கள் வரையில இருந்தால் அந்த ஒன்று திரும்ப செவ்வாயாகத்தான் இருக்கும். அப்ப அவ்வருடத்தின் முதல் நாள் செவ்வாய்க்கிழமையாக இருக்கும். இது பிழை, இதுக்கும் பிழை. இனி என்ற நான் திரும்ப இதை அளிக்கிறேன். 366 நாங்கள் அரைவாசி பார்த்தோம், 2ஆல வகுத்தோம், 183 வந்தது. பிறகு அதில் உள்ள நாட்களை 7ஆல வகுத்தோம். அதாவது 7ஆல வகுத்தால் 7 2 14, 26 வாரங்களும் ஒரு நாளும் வந்தது. ஒரு நாள் வந்தபடியால் செவ்வாய் 1ஆம் திகதி தான், அதாவது நடுநாள்ல முதல் நாளும் செவ்வாயாக இருக்கின்றது. இப்ப 2 புதன்கிழமை இறுதி நாளாக இருக்கின்றது. இப்ப 365 நாங்கள் 7ஆல வகுத்தால் 5, அதாவது 7 5 35, 1 மிச்சி 1 மீதி, 15 7 2 14, 1 மீதி, 366 7ஆல வகுத்தா 366, 16 14 போனா 2 மீதி. அப்ப 52 வாரங்களும் 2 நாட்களும் இருக்கின்றன. அப்ப 2வது நாள் தான் புதன்கிழமை. அப்ப இதுதான் டிசம்பர் 31ஆம் தேதியாகவும் இருக்கும். இந்த ஒரு வினாவை விளக்கம் தருவதிலேயே நீண்ட நேரம் போகின்றது. நான் எதிர்பார்த்தது மிக குறுகிய நேரத்தில் விளக்கம் தந்துவிட்டு மற்ற வினாக்கள்ல கொஞ்சம் விரிவாக கற்பிப்போம் என்று. பரவாயில்லை, ஏனென்றால் நாங்கள் நிறைய கற்பதை விட தெளிவாக கொஞ்சம் விஷயம் கற்கிறதே பொருத்தமாக இருக்கும். இப்ப உங்களுக்கு நான் சொன்னேன் என்றால், அதாவது ஜனவரி 1ஆம் திகதியும் நடுநாட்கள்ல முதல் நாளும் இறுதி நாட்கள்ல முதல் நாளும், அதாவது இறுதி நாட்கள்ல என்றால் டிசம்பர் 30ஆம் திகதியும் ஒரே கிழமை நாள்ல வரும். இந்த நெட்டாண்டில, அதாவது நெட்டாண்டில ஜனவரி 1ஆம் தேதி செவ்வாயாக இருந்தால் இறுதி நாள் புதன்கிழமையாகத்தான் இருக்கும். இதை புரிந்து கொண்டால் சரி. இனி நான் அடுத்த வினாவுக்கு விடை விளக்கம் தருகின்றேன், கவனிப்போம். ஒரு மேசை மீது இலங்கையின் தேசப்படம் கிடையாக வைக்கப்பட்டுள்ளது. இலங்கை தேசப்படம் உங்களுக்கு தெரியும், ஒரு மாங்காய் வடிவில நாங்கள் அந்த இலங்கையின் தேசப்படத்தை இப்படியாக கற்பனை பண்ணலாம். இந்த இலங்கையின் தேசப்படம் ஒரு மேசை மீது கிடையாக வைக்கப்பட்டுள்ளது. அத்தேசப்படத்தின் வடமாகாணம், நாங்கள் இலங்கை தேசப்படத்துல மாகாணங்கள் எல்லாம் கற்றிருக்கிறோம், அதையும் கற்பதற்கு இலகு வழி சொல்லித் தருகிறேன். ஏனென்றால் நாங்க கற்பது குறைவாக இருந்தாலும் விளக்கம் தெளிவாக இருப்பது இலகுவாக இருக்கும். ஏனென்றால் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இப்ப நாங்க இந்த மாகாணங்கள், இலங்கை 9 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டு இருக்கின்றது என்பதை நாங்கள் இந்த திசைகளை வைத்து 7 மாகாணங்களை இலகுவாக சொல்லக்கூடியதாக இருக்கும். இப்ப இலங்கையை இப்படி நாங்கள் 4 பிரதான திசையிலையும் பிரித்து கொண்டோமாயிருந்தால் இதுக்குள்ள 5 மாகாணங்களை இலகுவாக சொல்லலாம். எப்படியாக? மேலே இருக்கிறது வடக்கு பக்கம் இருக்கிறது வட மாகாணம், கிழக்கு பக்கம் இருக்கிறது கிழக்கு மாகாணம் கீழ் மாகாணம், தெற்கு பக்கம் இருப்பது தென் மாகாணம், மேற்கு பக்கம் இருப்பது மேல் மாகாணம், நடுவில் இருப்பது மத்திய மாகாணம். இப்ப 5 மாகாணம் இலகுவாக சொல்லிட்டோம். இதுக்கு பிறகு மத்திய மாகாணத்துக்கும் மேல் மாகாணத்துக்கும் மேலே இருக்கிற மாகாணங்கள், மத்திய மாகாணத்துக்கு மேலே இருக்கிற மாகாணம் வட மத்திய மாகாணம், மேல் மாகாணத்துக்கு மேலே இருக்கிற மாகாணம் வட மேல் மாகாணம். வட என்பதை முக்கியமா சொல்லி அடுத்தது சொல்றோம், வட மத்திய வட மேல் மாகாணம். இனி எங்களுக்கு இருக்கப்படுறது சப்ரகமோ உவா மாகாணம். சப்ரகமோ மாகாணம், சப்ரகமோ என்ற வேடுவர்கள் வாழ்ந்தது உவா மாகாணம். இப்போ 9 மாகாணங்களையும்
நாங்கள் இவ்வாறு இலகுவாக தெரிவிக்கிறோம். சரி, இனி நாங்கள் விடயத்துக்கு வருவோம். இப்ப ஒரு மேசை மீது இலங்கையின் தேசப்படம் கிடையாக வைக்கப்பட்டுள்ளது. அத்தேசப்படத்தின் வடமாகாணம் மேற்கு திசையை நோக்கி இருந்தது. அப்ப நான் சொன்னதின்படி இப்ப ஒரு மேசை இருக்கின்றது, கவனிங்கோ பிள்ளைகள். இப்படியாக ஒரு மேசை இருக்கின்றது. இந்த மேசைக்கு மேலே இலங்கையின் தேசப்படம் வைக்கப்படுகின்றது. இதிலே தேசப்படம் வைக்கின்ற போது இப்ப நாங்கள் இந்த மேசையை இப்படியா கருதுவோமாக இருந்தால், இப்படி கருதினால் இது வடக்கு பக்கம், இது கிழக்கு பக்கம், இது தெற்கு பக்கம், இது மேற்கு பக்கம். இதுக்கு மேலே இலங்கை இந்த தேசப்படத்தை வைக்கின்ற போது வடமாகாணம் என்பது இப்ப இங்கே சொல்லப்படுகின்றது மேற்கு திசை நோக்கி உள்ளது. மேசை மீது தேசப்படங்களையா, தேசப்படத்தின் வடமாகாணம் மேற்கு திசை நோக்கி உள்ளது. அப்ப மேற்கு திசை நோக்கி வடமாகாணம் இருக்கின்றது என்றால் இது இந்த பக்கம் வடக்கு மாகாணம் இருக்கின்றது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. வடமாகாணம் இங்கே இருந்தால் எங்களுக்கு பலம் சுழியாக வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு அமைந்திருக்கிறது தெரியும். அப்ப கிழக்கு மாகாணம் இங்கே இருக்கும், தெற்கு மாகாணம் இங்கே இருக்கும், மேற்கு மாகாணம் மாறி இங்கே இருக்கும். இப்ப கேள்வி என்ன, அவ்வளி வடக்கு திசை நோக்கி இருக்கும் மாகாணம் இது கிழக்கு மாகாணம், கீழ் மாகாணம் என்பது கேள்விக்கான விடையாகும். நன்று மாணவ செல்வங்களே, இனி இந்த இறுதி வினாவுக்கு விடை காணும் விளக்கத்தில் ஈடுபடுவோம். இறுதி வினா, ஒரு தாயக்கட்டையின் 6 முகங்களிலும் உள்ள எண்களின் கூட்டுத்தொகை 39 ஆகும். அத்தாயக்கட்டையின் 3 சோடி எதிரெதிர் முகங்களினதும் எண்களின் கூட்டுத்தொகை சமமாக இருந்தன. அவற்றின் ஒரு சோடி எண்களின் கூட்டுத்தொகை யாதாக இருக்கும்? தாயக்கட்டை என்பது முக்கியமாக நாங்க முந்தையெல்லாம் நிறைய கேள்விகள் இதுல வாரது இப்ப கொஞ்சம் குறைந்து இருக்கின்றது. ஆனா எதிர்காலத்திலேயும் பெறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. அப்ப நாங்க தாயக்கட்டை பற்றி ஓரளவு தெரிந்திருக்க வேண்டும். இப்ப தாயக்கட்டை என்றால் 6 முகம் இருக்கின்றது. இப்ப நான் தாயக்கட்டி ஒன்றை கீழ்காலத்தில் பாருங்க, இலகுவாக கீழ்கொள்வதற்கு இப்படியாக ஒரு சதுரத்தை கீழ்கிறது, அப்புறம் ஒரு சாய்வாக ஒரு சதுரத்தை கீழ்கிறது, இப்படி கீழ்விட்டால் இது ஒரு தாயக்கட்டை. இதுல எங்களுடைய பார்வைக்கு தெரிகிற 3 முகம், 3 முகம் மறைமுகமாக இருக்கின்றது. ஆகக்கூடினா 3 முகத்தை தான் நாங்கள் பார்க்கலாம். மேலே இருந்து பார்த்தா ஆக ஒரு முகத்தை மட்டும் பார்க்கக்கூடியதாம் இருக்கும் தாயக்கட்டை. அப்படி இல்லை, நாங்க மேலான் தெரியாம இப்படி கீழே இருந்து பார்த்தா 2 வருஷம் தெரியாது. இந்த தெரியாத மாதிரி எங்கிட்ட பார்த்தா 2 வருஷம் தெரியலாம். ஆனா ஆகக்கூடியது 3 முகங்கள் தான் எங்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்கும். இந்த 6 முகங்கள்ல இருக்கின்ற எண்களின் கூட்டுத்தொகை 39 ஆகும் என்று சொல்லப்படுது. கூட்டுத்தொகை அக்கட்டையின் 3 சோடி எதிரெதிர் முகங்களின் எண்ணிக்கையின் கூட்டுத்தொகை சமமாக இருக்கின்றது. அப்ப 39 3ஆல வகுத்தால் 13 தான் ஒரு சோடி எண்களாக இருக்கும். அதாவது இதுகும் இதுக்கு எதிராக இருப்பதும் கூட்டினா 13ஆக இருக்கும். இதுகும் இதுக்கு எதிராக இருப்பதும் 13, இதுகும் இதுக்கு எதிராக இருப்பதும் 13 என்றது கேள்விக்கான விடை 13 ஆகும். அன்பு மாணவ செல்வங்களே, தாயக்கட்டை சார்பான மேலதிக விவரங்கள் தருவதற்கு நான் ஆயத்தமாக இருந்தேன். ஆனா இப்பொழுது நேரம் போதாம இருக்கின்றபடியால் நான் இன்றைய வகுப்புல அதை ஆரம்பித்து உங்களை குழப்பி விடாமல் நாளைய வகுப்புல தாயக்கட்டை பற்றிய, அதாவது தாயக்கட்டையில அதன் முகங்கள் எதிரெதிர் முகங்கள்ல வரக்கூடிய, அதாவது அதற்கு தெரியாத பக்கத்திலே என்ன இருக்கும் என்பதுதான் அங்க கேட்கப்படுற கேள்விகளாக இருக்கும். அப்ப அந்த கேள்விகளுக்கு விடை காண்பதற்கான விளக்கங்களை நான் நாளைய வகுப்பிலே உங்களுக்கு தர இருக்கிறேன். அன்பு குழந்தைகளே, கல்வி என்பது எங்களுக்கு கிடைத்த ஒரு அரிய கொடை. இதான் அறிவு. இந்த கொடை உங்களுக்கு இப்ப அதிகாலையிலேயே ஆரம்பித்து விட்டது. நீங்க இன்னும் நிறைய காலம் படிக்க போகிறீர்கள். இவ்வாறு சிறப்பாக படித்து நல்ல உயர்ந்த நிலை நீங்கள் நிச்சயமாக அடைவீர்கள்.
அதற்கான முயற்சியில தான் நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். அதாவது இதில வருகின்ற தடங்கல்கள், அதாவது எந்த ஒரு காரியத்தும் சுமூகமாக நடக்கும் என்று நாங்கள் எதிர்பார்த்தா தவறு. இதிலேயும் ஒரு போட்டி இருக்கும். அந்த போட்டிகளை எல்லாம் நாங்கள் வெற்றி கொள்வோனுமாய் இருந்தால் எங்களுடைய மனம் தளராத முயற்சியிலே இருத்தல் வேண்டும். அனைத்து மாணவர்களும் காணொளிகள் கூடுதலாக போட்டிருக்கிறீர்கள். ஒரு சிலர் மட்டும் போடாமல் இருக்கணும். அவர்கள் காலக்கிரமத்தில் நீக்கப்படலாம். நன்று மாணவ செல்வங்களே, இனி நாளைய வகுப்பில் சந்திப்போம்.